ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன பேச போறோம்னா ஒரு அரசியல் விவாதமாக ஒரு விஷயம் பேச போறோம். நம்ம வேல்முருகன் மாமா இருக்காரு. இவர் வந்து பல கட்சிக்கு போயிட்டு வந்துட்டாப்புல. நிமிஷத்துக்கு நிமிஷம் ப்ரொஃபைல் பிக்சர் சேஞ்ச் பண்ணுவாரு, வண்டியில ஸ்டிக்கர் ஒட்டுவாரு. விஜயகாந்த் கட்சியில இருந்தாரு, ஜெயலலிதா கட்சிக்கு வந்தாங்க, ஏடிஎம்கேக்கு வந்தாங்க, அதுக்கப்புறம் தாவேக்காக்கு போனாரு, அதுக்கப்புறம் டிஎம்கேக்கு போனாரு, மறுபடியும் வந்து தாவேக்காக்கு போனாரு. இப்போ எந்த கட்சியில இருக்கீங்க? எப்ப மாறுனீங்க? எப்பமா இருந்தேன். இல்ல நீ விஜய் கட்சியில இருந்தீங்களா இல்லையா? விஜய் கட்சிக்கு போவோம், எல்லாரும் போறதுதான். போவோம் வருவோம். என்ன கொள்கையா கேக்குறேன்? என்ன கொள்கை? கொள்கை என்ன? எல்லா கட்சிக்கும் எல்லா மக்களும் கொள்கை இருக்குது. அரசியல்வாதிகளே கொள்கையை மாறி போறாங்க. பச்சை நேரம் மாறுமாமா? அப்ப வந்து திமுக மாறி போறவங்க பூராமே பச்சை வந்தீங்களா? ஆமா, திமுக வந்து நான் சொல்றேன். செந்தில் பாலாஜி எதிர்கட்சி ஆளுங்கட்சியா இருக்க அதிமுக திமுக தலைவர் என்ன சொல்றாரு சொல்லுங்க. அது சொன்னாரு, கொள்ளை அடிச்சவர்னு சொல்லி பேசினாரு. இங்க வந்ததுன்னு அதுதான் அரசியல்ங்கிறது. அரசியல் மாமா, இப்போ உங்களுக்கு நாளைக்கு தேர்தல் வச்சா எந்த கட்சிக்கு நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்க? நான் யாரும் சப்போர்ட் பண்ணுவேன்னு ஏடிஎம்கே தான் போடுவேன். ஏடிஎம்கே. இப்ப விஜய் தனித்து நிக்கிறாருன்னு வச்சுக்கோங்க, அவருக்கு சப்போர்ட் பண்ணுவீங்களா? தனித்து நின்று எங்க போயிடுச்சு விழுதுல ஓட்டு. அதுக்கு பின்னாடி தானே போனீங்க, முன்னாடி ஒரு 2 வாரம் முன்னாடி. 2 வாரம் முன்னாடி போனேன், அது சரிப்பட்டு வரான்னு தெரிஞ்சு மறுபடியும் வந்துட்டேன். ஓகே, ஏடிஎம்கேல ஜாயின் பண்ணிட்டீங்க. காய்கலத்திலேயே மறுபடியும் இணைஞ்சிட்டீங்க. நாளைக்கு டிவி கேக்கு வர மாட்டீங்கன்னு என்ன நிச்சயம் இருக்கு? டிவி கேக்கு அதை அடுத்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஓட்டு வாங்கிட்டேன், எவ்வளவு தலைவர் வாங்கலாம் பார்த்துட்டு சரி மாமா, நம்ம ஒரு வாரம் முன்னாடி பேசுற மாதிரி ஓபிஎஸ்ஆ இல்ல இபிஎஸ்ஆன்னு சொல்லி பேசணும். 2 பேருமே இப்ப இணைய மாட்டேங்கிறாங்க, என்ன பண்றது? தென் மாவட்ட சைடு ஏடிஎம்கே ஓட்டு வருமா? ஓபிஎஸ் சேர்க்கலன்னா நீங்க சொல்லுங்க பார்ப்போம். ராமநாதபுரம், மதுரை, தேனி, திண்டுக்கல் தென் மாவட்ட சைடு ஓட்டு வேணுமா வேணாமா? வேணாம், ஓட்டு ஆகாதுன்னு சொல்லிட்டு இப்ப நீக்கி வச்சுக்கிறாங்க. ஒற்றுமை வேணுமே. ஒற்றுமை வேணும். நம்ம ஒரு ஆள் பேசி என்ன ஆக போகுது? அதனால தலைமை வந்து முடிவு எடுக்கணும். இல்ல இப்ப எடுக்கல. இப்ப நான் வந்து அண்ணாமலை அவருக்கு சப்போர்ட் பண்ணுவேன். ஓகே, அண்ணன் அண்ணாமலை அவருக்கு சப்போர்ட் பண்ணுவேன். நான் பிஜேபியில வந்து பாத்தீங்கன்னா சோசியல் மீடியா தலைவராக இருக்க ராயபுரம் மண்டலத்துல. ஓகேங்களா, நான் பிஜேபி சப்போர்ட். இப்ப பிஜேபியும் ஏடிஎம்கேவும் கூட்டு ஒருவேளை விஜய் கட்சி ஜாயின் பண்ணாங்கன்னா மிகப்பெரிய வெற்றி அடையுமா, இல்ல அது வந்து திமுகவுக்கு சாதகமா முடியுமா? வெற்றி தான். ஆனா வருவாரா? இவர் தலைமை ஏற்று வருவார், இவர் முதலமைச்சர் தலைமை ஏற்று விஜய் வருவாரா? அது டவுட் தான். வருவாரா என்னன்னு சொல்ல முடியாது. இல்ல விஜய் வந்து தனித்து நின்னாருன்னா ஜெயிப்பாரா? தனித்து நின்று 100% வாய்ப்பு கம்மி தான். ஓட்டு வாங்குவாருன்னு சொல்றாங்க. டிஎம்கேல இப்போ இருக்க நிலைமையில டிஎம்கே ஆட்சி வர்றதுக்கு அந்த டைம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதே வந்து காங்கிரஸ் வந்து டிவிகே சேர்ந்துச்சு வச்சுக்கோங்க, பின்னாடி இருக்க அந்த கம்யூனிஸ்ட் கட்சி 2 கட்சியும் சேர்ந்து டிவிகேல தான் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரி, என்ன சொல்றாங்க? ஆனா வரணுமே. சரி, தனிச்சியாக கொஞ்சம் தனிச்சுதான் இருக்கிறாங்க. இந்தியாவில வர்றாங்க வரலையான்னு நாளைக்கு இல்ல டிவிகே நாளைக்கு காங்கிரஸோட தலைமை டெல்லியில மீட்டிங் நடக்கும். இப்ப ஸ்டாலின் முக ஸ்டாலின் வந்து 3000 ரூபாய் வந்து பொங்கல் பரிசா தந்தாரு, வாங்குனீங்களா? ஓகே, ஏன் போன டைம் கொடுக்கல, இந்த டைம் கொடுத்துருக்காரு? அரசியல் இப்ப கொடுத்தோம்னா அடுத்து ஜெயிக்கிறதுக்கு ஐடியா போடுறாரு. அப்ப தமிழ்நாட்டு மக்கள் வந்து முட்டாள் நினைக்கிறாங்களா? ஏமாத்துறாங்க. ஆனா மக்கள் நல்லா தெளிவா தான் இருக்கிறாங்க. அதிமுக ஆட்சியில இருக்கும்போது 5000 கொடுக்கணும்னு சொல்லி பேசினவர் யாரு? ஸ்டாலின் தான் பேசினாரு. இப்ப 5000 கொடுத்துருக்கலாமே. கொடுக்கல. கேட்டா நிதி பட்ஜெட் ப்ராப்ளம் அப்படிங்கிறாரு. ஆனா என்ன வாங்கினாலும் வாங்கிட்டு போடுற ஆளு மாற்றி போடுற ஆளு போட போறாங்க. சரி, இஎம்ஐக்கு வருமானம் 190% வாய்ப்பு கம்மி தான். சரி, அதனால ஒரு மாற்றம் வரணும்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. சரிங்க. ஆனா யாருக்கு மாற்றம் வரும்னு 2026 தெரியும். ஏன்னா 50 வருஷத்துல டிவிக்கு இப்ப வருது. ஆனா டிஎம்கே ஏடிஎம்கே 50 வருஷத்துல மாத்தி மாத்தி ஆண்டு அனுபவிச்சு இங்க இருக்க தமிழ்நாட்டு மக்களை ஓட்டு போட்டு 2 கட்சியில என்னத்த பண்ணாங்கன்னு தெரியல. இப்போ புதுசா ஒருத்தர் வர்றவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும், கொடுத்து பார்க்கணும். இப்படி வந்தவர் தான் விஜயகாந்த். அவர் நல்ல மனுஷனை விட்டுட்டீங்க, இந்த ஒரு மனுஷனாச்சும் நல்லா இது பண்ணிக்கணும். அதுக்காக சொல்றாரு. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. தேர்தல் முடிஞ்சாலும் தெரியும் யாருக்கு சாதகம் வருது யாருக்கு பாதகம் போகுதுன்னு. மக்கள் கையில் தான் இருக்குது. நம்ம பேசினாக போகுது. போடுற அளவுக்கு போட்டாங்கன்னா வாய்ப்பு இருக்கு. இறுதி கருத்தா என்ன சொல்ல வரீங்க? இறுதி கருத்தை எனக்கு தெரிஞ்சு 190% ஏடிஎம்கேக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா டிஎம்கே சொன்னவங்க கூட்டம் டிஎம்கே இல்ல இல்ல நாங்க டிஎம்கே சேர்த்தவங்க கூட்டம் ஜெயிக்க மாட்டாங்கன்னு. ஆனா இப்போ நேற்று வரைக்கும் சொன்னவர் அண்ணா அவங்க என்ன சொல்லியிருக்காருன்னா,
விஜய வந்து விஜய் சாதாரணமா சாதாரணமா இட போடக்கூடாதுன்னு அண்ணாமலை சொல்லியிருக்காங்க. நேத்து வரைக்கும் சொன்னாங்க. அவருக்கு வாய்ப்புன்னா நம்ம ஜெயிக்கிறது இந்த இடம் வந்து நம்ம அப்படி சொல்ல முடியாது. ஓட்டு சேர்ந்து வாங்குவாரு. ஓகே. ஆனா ஜெயிப்பாருன்னு இந்த தேர்தல் தெரியாது. எல்லாத்துக்கும் அவருக்கே தெரியாது. இது ஒரு அளவுக்கு ஓட்டு வாங்குவாரு. சரி, ஓகே. அது 2வது இடத்துக்கு போட்டி வருது. ஓகே. அது டிஎம்கேவோ ஏடிஎம்கேவோ சொல்ல முடியாது. டிவி கட்டணா சொல்லிட்டாரு. 2 பேருக்கு போட்டியே, ஒன்னு டிவிக்கே இன்னொன்னு டிஎம்கேன்னு சொல்லிட்டாரு. சரி பாப்போம் என்ன நடக்குதுன்னு. அப்ப ஏடிஎம்கேல இருக்கிறீங்க, என்ன சொல்ல வரீங்க அதுக்கு? அதாவது அவங்க கட்சிக்கு அவங்க கொள்கைக்கு அவங்க சொல்லுவாங்க. சரிங்க. ஆனா மக்களோட இதுதான் அதான் சொல்றாங்க. மக்களுடைய அதாவது அவங்க ஓட்டு போடுறத வச்சு நமக்கு கருத்து கணிப்பு சொல்ல முடியும். மக்களே எஜமானர்கள் வந்து மக்கள் தான். ஆனா கடைசி சொன்ன மாதிரி மக்கள் திருப்பி எடுத்துட்டு போயிட வேண்டியது. ஆனா 2026 சொன்ன மாதிரி ஏப்ரல் மேல தெரிஞ்சது யாருக்கு விழுகுது, யார் எவ்வளவு ஓட்டு வாங்குறாங்க, எது கீழே போகுது எது மேல போகுதுன்னு. நான் என்ன சொல்றேன்னா, ஒரு நல்ல மனுஷனுக்கு இத்தனை கோடி ரூபாய் சம்பாதிக்கிறவர் விட்டுட்டு வர்றாங்க, அவருக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கொடுக்கணும்னு நான் என்னுடைய தாழ்மையான கருத்து, என்னுடைய கருத்தை நான் தனிப்பட்ட முறையில சொல்றேன். சரிங்களா? ஒண்ணு விஜய் ஒண்ணு எனக்கு வந்து அவர் செய்ய போறது ஒண்ணும் கிடையாது. இருந்தாலும் ஒரு ஆள் சொல்றேன், மாத்தி மாத்தி ஓட்டு போட்டு என்ன பண்ணிட்டாங்க? ஒண்ணும் பண்ணலையே. இப்போ வரைக்கும் சொல்லுங்க பாப்போம், என்ன நடந்துட்டு இருக்குது தமிழ்நாட்டுல? சரி, முடிச்சிடலாம். நெக்ஸ்ட் வீடியோல நம்ம அடுத்தது பேசலாம். ஓகேங்களா? நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.